வெல்கம் டு ஈவன் இனியவன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா காட்ஜில்லா விஎஸ் காங். அந்த கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆடம் வெங்கட் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். ஹாலிவுட் படங்களில் பார்த்தீங்கன்னா கிரகங்களை பற்றி எடுத்துட்டாங்க, விண்வெளியில் எடுத்துட்டாங்க, தண்ணியிலையும் எடுத்துட்டாங்க. அதனால் இந்த படத்தில் பூமிக்கு அடியில் எடுத்திருக்காங்க டைரக்டர் ஆடம் அவர்கள். இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சி முறையில், அதாவது பிளாக் ஹோல் உள்ளார எப்படி போகிறோமோ அதுமாதிரி கடலில் இருக்கிற நீர் சுழற்சி மூலயமா உள்ளார போனோம்னா அது பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு கிரகம் மாதிரி இருக்கிற ஒரு உலகத்துக்கு கொண்டுகிட்டு போகுது. அங்கே கதை நகருது. அந்த மாதிரி கதைக்களத்தை அமைச்சிருக்கார் டைரக்டர் அவர்கள். கதைக்கு வரணும்னா இது போன்ற கதை 1000 கதைகள் இருக்கிறது. அதாவது இந்த படத்தில் காங்குக்கும் காட்ஜில்லாவுக்கும் ஏற்படுகின்ற சண்டையை பற்றி தான் படத்தினோட முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கதைக்கு ஆரம்பத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா, காங் வேட்டை முறையில் ஹைனா என்ற ஒரு விலங்கு இருக்குது இல்லைங்களா, அதான் நம்ம விஜய் சார் படம் சுப்பிரமணியம். அந்த விலங்கு வேட்டையாடுது. வேட்டையாடி அதை சாப்பிட்றாரு. அதை சாப்பிடும்போது பல்லில் சொத்த பல் இருக்குது. அந்த சொத்த பல்லை டாக்டர் அவர்கள் சரி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கதை நகருது. காங் மிருகம் பூமிக்கு அடியில் இருந்துகிட்ருக்கு. அது தன்னுடைய இனத்தில் இன்னும் யாருனா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த சொத்தப்பல்லுக்காக வலி தாங்க முடியாமல் பூமிக்கு மேலே அந்த நீர் சுழற்சி முறையில் மேலே இருக்குது. அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இதை விண்வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே பூமியில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காங்க என்ன பண்ணுது, எப்படி போகுது, வேட்டையாடுதா, சரியாக இருக்குது அப்படின்னு. இது உடம்பு முடியாமல் மேலே இருக்கும்பொழுது அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் அந்த காங்கனுடைய சொத்தப்பல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீல் பல்லாக உருவாக்கி அதில் வைக்கிறார். வச்சதுக்கப்புறம் அந்த காங் போயிடுது. இது மாதிரி இருக்குது. பூமிக்கு மேலே இருக்கிற காட்ஜில்லான்ற மிருகம் ஒன்று இருக்குது. அந்த மிருகம் கட்டுக்கடங்காமல் ஆர்ப்பரிக்குது. அந்த ஆர்ப்பரிக்கும் போது எதற்காக இது ஆர்ப்பரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த காட்ஜில்லா மிருகம் கடலுக்கு தண்ணீருக்கு அடியில் போகுது. அந்த நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காட்ஜில்லா மேக்சிமம் நல்லது பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது ஏன் இது இப்படி போகுதுன்னு சொல்ல, ஒரு சமிக்கை பூமிக்கு உள்ளே இருந்து வெளியே வருது. சமிக்கை உள்ளே இருந்து வெளியே வர்றதால அதன் மூலயமா இந்த காட்ஜில்லா உள்ளே போக பார்க்குது அப்படின்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதேமாரி ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயிடு பொண்ணு ஊமையாக இருக்காங்க. அந்த ஊமையாக இருக்கிற பொண்ணுக்கும் சமிக்கை ஒன்று வருது. அந்த சமிக்கை அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, இல்லை நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி கடைசியாக ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி இந்த டாக்டர், ஹீரோயின், அந்த பொண்ணு, ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உள்ளே போகிறாங்க. அந்த நீர் சுழற்சி முறையில் உள்ளே போகிறாங்க. இந்த பொண்ணு யார், எதுக்காக இவங்க போகிறாங்க, உள்ளே இருந்து வந்த சமிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமிக்கை என்ன ஆபத்து அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கதை. உள்ள நீர் சுழற்சி முறையில் உள்ளே போகும்போது அந்த பூமிக்கு அடியில் ஒரு உலகமே இருக்குது. அந்த உலகத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராபிக்ஸ் மூலமா மிரட்டியிருக்கார் டைரக்டர் அவர்கள். விண்வெளியில் பிளாக் ஹோல் மூலமா மற்ற கிரகங்களுக்கோ அதாவது எதிர்காலத்துக்கும் நிகழ்கால கடந்த காலத்துக்கு போகிற மாதிரி எப்படி டைரக்டர்கள் படம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் அதான் கடலுக்கு மேலே இருக்கிற நீர் சுழற்சி முறை, அதே உள்ளே போனதும் அங்கே ஒரு நீர் சுழற்சி முறை மாதிரி இருக்குது. அது மூலமா மேலே வர்றது. இந்த மாதிரி கதையை நகர்த்தியிருக்காங்க. கதை யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு விஷுவல் மூலயமா காட்டுற ஒரு திரையில் காமிக்கிற விஷுவல் அருமையாக இருக்குது. அதனால் சிறப்பாக இருக்கிறதால நிச்சயமாக இது குழந்தைகளுக்கு ஒரு விருந்தாக தான் அமையணும்னு நான் நினைக்கிறேன். பெரியவர்கள் ஒரு முறை பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் குழந்தைகளை கொண்டாடும் படமாக இது அமையன்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதனால் விஷுவல் எஃபெக்டில் அருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.